கோயம்பேட்டில் தனியார் பாரில் ஏற்பட்ட தகராறில் இலங்கையைச் சேர்ந்த பெண் கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோயம்பேட்டில் உள்ள தனியார் பாரில் நடனமாடிக் கொண்டிருந்த போது இரு தரப்பினர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாரில் இருந்த பவுன்சர்கள் இரு தரப்பினர்களையும் வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது. வெளியே வந்த இரு தரப்பினர்களும் மீண்டும் சாலையில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த நபர் ஒருவர் திமுக கொடி கட்டிய காரில் புறப்பட்டு காரை வேகமாக இயக்கியுள்ளார். அப்போது இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வரும் யான்சி என்ற பெண்ணின் இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியுள்ளார். இதில் படுகாயம் அடைந்த யான்சி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் இருந்த சிறுமி சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே காரை இயக்கிய சுமன் சக்திவேல், அவரது நண்பர் பாலகுரு உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.